வெல்கம் டு குக் வித் கவிதா. இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுடு தண்ணி ஸ்டவ்வில் வச்சுட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து பாஸ்தாவை வேக வச்சிடலாம். ஒரு 4 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பேக்கெட்டில் கொடுக்குற டியூரேஷன் பிரகாரம் வேக வச்சு எடுத்தால் கரெக்டாக வரும். தனியாக ஒரு பேனில் பட்டர் தாராளமாக ஒரு 4 கார்லிக்கை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதோட ஒரு 1/2 வெங்காயம், குடமிளகாய், கார்ன் ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி காய் வதங்கி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணி கலந்து விடலாம். காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். காய் நல்லா வெந்து வந்ததும் தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதே பேனில் நான் லைட்டாக கொஞ்சமாக பால் விட்டு ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா அந்த மைதா மாவு கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் பால் போட்டு அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட் போட்டு அது கூடவே கொஞ்சமாக பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு லோ ஃப்ளேம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். விட்டோன்னா பாஸ்தாவில் நல்லா க்ரீம் இறங்கி நல்லாயிருக்கும். ஃபைனலாக ஒரு க்யூப் சீஸ் எடுத்து நான் போட்டு சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சு எடுத்தோன்னா க்ரீமி சீஸ் பாஸ்தா ரெடி.